ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு விசுவலேஷன்ஸ் டெக்னிக் தான். இது என்னோடய லைஃப்பில் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு வீடு கிடச்சது. அது எல்லாருக்குமே அதே போல் கிடைக்கணுன்ட்டு தான் இந்த இது. அதாவது நம்ம ஈர்ப்பு சக்தியை எல்லா ஒரு மனிதனாலையும் ஈர்க்க முடியும். ஆனால் அந்த டெக்னிக்ஸ் எப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறணும், அது நம்ம சொல்ல நினைக்கணும். இப்போ அந்த விசுவலேஷன்ஸ் எப்படி செய்யணும்னா, அதாவது நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம கிடைச்சதாகவும் அது உணர்வு பூர்வமாக உணரணும். ஆனால் எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் அந்த விசுவலேஷன்ஸ் டெக்னிக் நம்ம செய்யணும். இப்போ நான் என்னோடய வீடு வாங்கும்போது என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ண போகிறேன். இது இந்த ஒன்று நான் விசுவலேஷன்ஸ் பண்ணி பார்த்தேன். ரெண்டாவது அஃபர்மேஷன்ஸ் டெய்லி ஒன்று 21 டேஸோ இல்லை 48 டேஸோ காலையில் எந்திரிச்சோடனே, ஏன்னா நம்மளோட மைண்டு அந்த ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கும். ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறதுனாலவே எந்த ஒரு வித தாட்டும் நம்மளுக்கு இருக்காதல்லவா. அதே போல் அந்த டைமும் இந்த அஃபர்மேஷன்ஸ் ஒன்று கேட்கலாம், இல்லைன்னா நம்ம சொல்லணும். இல்லை அந்த உணர்வுபூர்வமாக உணரணும். அந்த நம்பிக்கையின்மை கண்டிப்பாக வேணும். நம்பிக்கை இல்லாமல் அந்த ஒரு சந்தேகம், அந்த இது இருந்தால் இந்த டெக்னிக்ஸ் ஒர்க் ஆகாது. சந்தேகம் இல்லாமல் அந்த நம்பிக்கையோடு இருந்தால் விசுவலேஷன்ஸ், அந்த உணர்வு பூர்வமாக ஃபஸ்ட்டு விசுவலேஷன்ஸ் நம்ம உணரணும். ஆல்ரெடி நமக்கு எல்லாமே கிடைச்சதாகவே அது உணர்வு பூர்வமாக சொல்லும்போது டெய்லி இது 21 டேஸ் இல்லைன்னா 48 டேஸ் தொடர்ந்து நம்ம கேட்கலாம். இல்லைன்னா அந்த அஃபர்மேஷனை நம்ம சொல்லவும் செய்யலாம். செய்யும்போது என்ன ஆகுனா, அதாவது நம்மளோட ஆழ் மனதில் பதியும். சப்கான்சியஸ் மைண்டில் போய் பதியும் போது என்ன ஆகும்னா, ஏற்கனவே நமக்கு கிடைச்சதாகவே உணர்வுபூர்வமாக விரும்புகிறோம்ல, அந்த ஈர்ப்பு சக்தி என்ன நினைக்கணும், ஓகே இவருக்கு இதுதான் பிடிக்குதுன்னு அது நம்மளுக்கு கொடுக்கும். இந்த டெக்னிக்கை நான் யூஸ் பண்ண எனக்கு 2 மந்த்ஸ்லேயே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சது. எனக்கு என்னோடய வீடு எப்படிலாம் இருக்கணும்னு இமேஜினேஷன்ஸ் பண்ணி அந்த டெக்னிக் யூஸ் பண்ணினோம். கரெக்டாக அந்த 2 மந்த்ஸ் பிறகு எனக்கு அந்த வீடும் அமைஞ்சது. சரி, பார்க்கலாம் அந்த அஃபர்மேஷன்ஸ் என்னன்னு. நான் அழகான சொந்த வீட்டில் இருக்கிறேன். என் சொந்த வீட்டில் நான் இருக்கிறேன். என் மனதிற்கு பிடித்தவாறு என் வீடு அமைந்து இருக்கிறது. டெக்னிக் சொல்லும்போது ஒரு மெடிடேஷன் ஃபீல்டில் இருந்தால் நல்லது. அதாவது ஃபீல்டுனா யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பிளேஸில் உட்காந்துக்கோங்க. டெய்லியுமே அந்த ரொட்டீன் ஒரே பிளேஸில் உட்கார்ற போல் நீங்கள் இருந்தால் ரொம்ப நல்லது. அதே போல் இது காலையில் எந்திரிச்சோன்னையும் நைட்டு உறங்க போகிற ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியும் இது கேட்டுட்டு உறங்கும்போது நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் போய் பதிவாகும். ஃபஸ்ட்டு ஆழ்ந்த ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸில் உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடிக்கலாம். நம்ம விசுவலேஷன் செய்கிறதுக்கு டேக் ப்ரீத்திங். ஒரு டைம் ஆழ்ந்த மூச்சு எடுத்துகிட்டு மூச்சை விட்டுறணும். ஏன்னா இது மனசு ஒருநிலைப்படுத்தினா மட்டும்தான் இந்த விசுவலேஷன்ஸ் அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நல்லபடியாக அமையும். அதனால தான் நான் சொல்கிறேன். அதே போல் சரி, ஓகே, அந்த டெக்னிக்கில் கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸில். டேக் ப்ரீத்தின், ப்ரீத் அவுட். டேக் ப்ரீத்தின், ப்ரீத் அவுட். Take breath in, breathe out. Breathe in சொல்லும்போது மூச்சை உள்வாங்கி எடுத்துக்கணும். breathe out சொல்லும்போது அது நம்ம வெளியே விடணும், நம்மளோட அந்த மூச்சு காற்றை. ஓகே, இப்போ நம்ம அந்த விசுவலேஷன்ஸை பார்க்கலாம். நான் என் அழகான என் சொந்த வீட்டில் இருக்கின்றேன். நான் அழகான என் சொந்த வீட்டில் இருக்கின்றேன். நான் அழகான என் சொந்த வீட்டில் இருக்கின்றேன். என் மனதிற்கு பிடித்தவாறு என் வீடு அமைந்திருக்கிறது. என் மனதிற்கு பிடித்தவாறு என் வீடு அமைந்திருக்கிறது. என் மனதிற்கு பிடித்தவாறு என் வீடு அமைந்திருக்கிறது. என் சொந்த வீட்டில் நான் குடியிருக்கின்றேன். என் சொந்த வீட்டில் நான் குடியிருக்கின்றேன். என் சொந்த வீட்டில் நான் குடியிருக்கின்றேன். இது என்னுடைய வீடு என்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இது என்னுடைய வீடு என்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இது என்னுடைய வீடு என்பது நான் பெருமை கொள்கிறேன். என் விருப்பத்திற்கு ஏற்றவாறு கட்டிய வீடு என்னுடைய வீடு.
என் விருப்பத்திற்கு ஏற்றவாறு கட்டிய வீடு என்னுடைய வீடு. என் பிரபஞ்சத்திற்கு நன்றி. என்னுடைய பிரபஞ்சத்திற்கு நன்றி. என் பிரபஞ்சத்திற்கு நன்றி. என் அழகான வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றேன். என் அழகான வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றேன். என் அழகான வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றேன். என் சந்தோஷ வாழ்க்கை என் வீட்டில் நான் அனுபவிக்கிறேன். அது உணர்வு பூர்வமாக நம்ம உணரணும். என் சந்தோஷமான வாழ்க்கையை என் வீட்டில் நான் அனுபவிக்கிறேன். என் சந்தோஷ வாழ்க்கையை என் வீட்டில் நான் அனுபவிக்கிறேன். இன்று என் வீட்டில் நான் குடிபெயர்கிறேன். இன்று என் வீட்டில் நான் குடிபெயர்கிறேன். இன்று என் வீட்டில் நான் குடிபெயர்கிறேன். இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. நான் நிம்மதியாக என் வீட்டில் அமர்ந்திருக்கிறேன். என் பிரபஞ்சத்திற்கு நன்றி. நான் நிம்மதியாக என் வீட்டில் அமர்ந்திருக்கின்றேன். என் பிரபஞ்சத்திற்கு நன்றி. என் மனது அளவில் சந்தோஷமாக இருக்கின்றேன். என் மனது அளவில் சந்தோஷமாக இருக்கின்றேன். என் மனது அளவில் சந்தோஷமாக இருக்கின்றேன். அது உணர்வுபூர்வமாக நம்ம உணரணும். என் அழகான வீட்டில் அனைவரும் பாராட்டுகின்றார்கள். என் அழகான வீட்டை அனைவரும் பாராட்டுகிறார்கள். என் அழகான வீட்டை அனைவரும் பாராட்டுகிறார். இது என்னுடைய வீடு, எனக்கான வீடு. இது என்னுடைய வீடு, எனக்கான வீடு. இது என்னுடைய வீடு, எனக்கான வீடு. என் வீட்டிற்கு வாங்கும் ஒரு பொருளையும் நான் ரசித்து வாங்குகிறேன். என் வீட்டிற்கு வாங்கும் ஒரு பொருளை நான் ரசித்து வாங்குகிறேன். என் வீட்டிற்கு வாங்கும் ஒரு பொருளை நான் ரசித்து வாங்குகிறேன். என் அழகான வீட்டை நான் சுத்தமாக வைத்துக் கொள்கிறேன். என் அழகான வீட்டை நான் சுத்தமாக வைத்துக் கொள்கிறேன். என் அழகான வீட்டை நான் சுத்தமாக வைத்துக் கொள்கிறேன். என் வீட்டிற்கு வரும் அனைவரும் சந்தோஷமான மனநிலையில் இருக்கின்றார்கள். என் வீட்டிற்கு வரும் அனைவரும் சந்தோஷமான மனநிலையில் இருக்கின்றார்கள். என் வீட்டிற்கு வரும் அனைவரும் சந்தோஷமான மனநிலையில் இருக்கின்றார்கள். நான் கட்டிய அழகான வீட்டில் சுவற்றை என் கைகளால் தொட்டு பார்க்கிறேன். அது உணர்வு பூர்வமாக இப்போ நம்ம உணரணும். நான் கட்டிய அழகான வீட்டில் சுவற்றை என் கைகளால் தொட்டு பார்க்கிறேன். நான் கட்டிய அழகான வீட்டில் சுவற்றை என் கைகளால் தொட்டு பார்க்கிறேன். என் மனம் சந்தோஷமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. என் மனம் சந்தோஷமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. என் மனம் சந்தோஷமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. என் பிரபஞ்சத்திற்கு நன்றி. என் மனம் சந்தோஷமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. என் பிரபஞ்சத்திற்கு நன்றி. என் மனதிற்கு பிடித்த என் சொந்தமான வீட்டில் நான் தோட்டம் அமைத்திருக்கின்றேன். என் சொந்தமான வீட்டில் நான் தோட்டம் அமைக்கிறேன். என் மனதுக்கு பிடித்தவாறு என் சொந்தமான வீட்டில் நான் தோட்டம் அமைக்கிறேன். என் மனதுக்கு பிடித்தவாறு என் சொந்தமான வீட்டில் நான் தோட்டம் அமைக்கிறேன். என் வீடு அனைத்து வசதிகளையும் கொண்டது. என் வீடு அனைத்து வசதிகளையும் கொண்டது. என் வீடு அனைத்து வசதிகளையும் கொண்டது. என் வீட்டிற்கு வரும் தூய்மையான தண்ணீருக்கு நன்றி. என் வீட்டிற்கு வரும் தூய்மையான தண்ணீருக்கு நன்றி. என் வீட்டிற்கு வரும் தூய்மையான தண்ணீருக்கு நன்றி. என் சொந்த வீடு என் சொர்க்கமாக இருக்கிறது. என் சொந்த வீடு எனக்கு சொர்க்கமாக இருக்கிறது. என் சொந்த வீடு எனக்கு சொர்க்கமாக இருக்கிறது. நான் இருக்க சொந்த இடம் கொடுத்த பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றிகள். நான் இருக்க சொந்த இடம் கொடுத்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள். நான் இருக்க சொந்த இடம் கொடுத்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள். நான் இருக்க சொந்த இடம் கொடுத்த பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றிகள். என் சொந்த வீட்டை கட்டிய உதவிய அனைவருக்கும் நன்றி. என் சொந்த வீட்டை கட்டிய உதவிய அனைவருக்கும் நன்றி. என் சொந்த வீட்டை கட்டிய உதவிய அனைவருக்கும் நன்றி.
இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள். இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள். இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள். என் மனதளவில் சந்தோஷமாக இருக்கின்றேன். என் மனதளவில் சந்தோஷமாக இருக்கின்றேன். என் அழகான வீட்டை அனைவரும் பாராட்டுகின்றனர். இது என்னுடைய வீடு, எனக்கான வீடு. இன்று என் வீட்டில் நான் குடிபெயர்கிறேன். இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. என் சந்தோஷ வாழ்க்கை என் வீட்டில் நான் அனுபவிக்கின்றேன். என் சந்தோஷ வாழ்க்கையை என் வீட்டில் நான் அனுபவிக்கின்றேன். என் மனம் சந்தோஷமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. என் பிரபஞ்சத்திற்கு நன்றி. என் வீட்டிற்கு வரும் அனைவரும் சந்தோஷ மனநிலையில் இருக்கின்றார்கள். வீடியோவை பார்க்குற கேட்குறவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இது எல்லாருக்குமே இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி வீடு வாங்கணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ ஆல். இந்த அஃபர்மேஷன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.